ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் 1740வது காலை மன்னா செய்தியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனாகிய கர்த்தர் இந்த இரவு முழுதும் பாதுகாத்து அற்புதமாக 2025ஆம் ஆண்டு முதல் மாதம் 4ஆம் தேதியை காணும்படி கிருபை பாராட்டியிருக்கிறார். அவருக்கே மகிமை, ஸ்தோத்திரங்கள், கனம், மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து இந்த நாளிலும் நாம் யாருக்காக எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால், நாளை தினம் நடைபெறுகின்ற ஆராதனைகளுக்காக ஜெபிக்க வேண்டும். நம்முடைய தேசமெங்கும் நடக்கிற ஆராதனையை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய், எல்லா போதக பிதாக்களையும் கர்த்தர் பயன்படுத்தும்படியாய், எல்லா சபை விசுவாசிகளும் தங்களுடைய சபையில சென்று தேவனை ஆராதிக்கும்படியாய் ஜெபிப்போம். விசேஷமாய் இதை பார்க்கிற நீங்கள் நாளை ஆராதனைக்கு இன்னைக்கே ஆயத்தப்பட்டு நீங்கள் ஆயத்தப்படுவீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாய் நாளைக்கு உங்கள் நடுவிலே தேவன் அற்புதங்களை செய்வார். அங்கு வேதம் சொல்லுகிறது, இன்றைக்கு பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வேன் என்று சொல்லி யோசுவா ஜனங்களுக்கு சொன்னார். அதே போல இன்றைக்கு ஆயத்தப்படுவோம், நாளை தினத்தை ஆராதனையில் கலந்து கொண்டு அற்புதங்களை பெறுவோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின 1 யோவான் 2ஆம் அதிகாரம் அதில் உள்ள 14ஆம் வசனம். பிதாக்களே, ஆதி முதலாய் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதினால் உங்களுக்கு எழுதுகிறேன். வாலிபரே, நீங்கள் பலவான்களாய் இருக்கிறதினாலும் வேத வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதினாலும் நீங்கள் பொல்லாங்கினை ஜெயித்ததினாலும் உங்களுக்கு எழுதுகிறேன். எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்பார்ந்த தேவ ஊழியர்களே, அருமையான நண்பர்களே, இங்கே அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதுகிறார், வாலிபரே என்று எழுதுகிறார். அடிக்கடி இந்த வார்த்தையை உபயோகப்படுத்துகிறார். எழுதுகிறேன் எழுதுகிறேன் அப்படி சொல்லி இந்த பகுதியிலே அவர் குறிப்பிடுகிறார். ஆனால் இந்த இடத்துல வாசிக்கும் போது, வாலிபரே நீங்கள் பலவான்களாய் இருக்கிறதினாலும் அப்படிங்கிறார். வாலிப வயதுல பார்த்தீங்கன்னா வாலிபர்களுக்கு அதிகமான பலன் இருக்கும். அந்த வாலிப வயசுல எதையும் நான் செஞ்சிருவேன், இந்த உலகத்துல சாதிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி அவங்க நினைப்பாங்க. அதே வேளையில ஒரு வாலிபன் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் ஆண்டவருக்கு விருப்பத்தின்படி வாழ வேண்டும். குறிப்பாக இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்க ஆவிக்குரிய விஷயத்துல வாலிபரை போன்று இருக்கலாம். ஒருவேளை வயதுல கூடவங்களா இருக்கலாம், ஆனா இப்பதான் ரட்சிக்கப்பட்டவங்களா இருக்கலாம். ஒருவேளை அந்த வாலிப பருவத்தை போன்ற உங்களுடைய ஆவிக்குரிய காரியங்கள் இருக்கலாம். ஆனால் உங்களையும் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் அப்படின்னா, நீங்கள் வாலிபர்கள் என்று சொல்லி, வாலிபர்கள் பொல்லாங்கினை ஜெயிக்க முடியும். இந்த உலகத்துல பொல்லாங்கன் யார் என்று சொன்னால் சத்துருக்கு பேர் தான், பிசாசுக்கு பேர் தான் பொல்லாங்கன் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. இந்த பொல்லாங்கினை ஒரு வாலிபன் ஜெயிக்க முடியும். இயேசு ஒரு வாலிபனாய் இந்த உலகத்தில் வாழும்போது அவருக்கு விரோதமாய் இந்த உலகத்தினால அநேக பிரச்சனைகள், அநேக போராட்டங்கள் வந்தது. அந்த சூழ்நிலையிலெல்லாம் அவர் ஜெயித்தார். வேத வசனத்தை அறிந்திருந்தார். எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கு விரோதமாய் வருகின்ற அந்த பொல்லாங்கினை போன்ற வருகின்ற அந்த காரியத்தை விட்டு விலக வேண்டும். இங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது, உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை என்று சொல்லி 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல, 16ஆம் வசனத்துல, 17ஆம் வசனத்துல நீங்க வாசித்து பார்த்தா தெரியும். வாலிப வயதுல நமக்கு உலகத்தின் மேல ஒரு இச்சை வரும். அது மாத்திரமில்ல, ஜீவனத்தின் பெருமை வேணும், மாம்சத்தின் இச்சை வரும். இதெல்லாம் நம்ம உதறி தள்ள வேண்டும். நமக்கு ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும், இதை செய்தால் இயேசு என்ன நினைப்பார், இதை செய்தால் என் பெற்றோர் என்ன நினைப்பாங்க, இதை செய்தால் என்னுடைய சபை மக்கள் என்ன நினைப்பாங்க சொல்லி இந்த 3 சிந்தனை ஒரு வாலிபர்களுக்குள்ளாக காணப்பட வேண்டும். ஆண்டவருக்கு பயப்படும் போது பொல்லாப்பை விட்டு நாம் விலகுகிறோம். எனவே இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பான வாலிபர்களே, அருமையான சபை மக்களே, தேவனை அறிந்தவர்களே, நம்முடைய வாழ்க்கையில இந்த பொல்லாங்கினை ஜெயிக்கிறவர்களாய் மாற வேண்டும். ஒவ்வொரு நாளும் நமக்கு பொல்லாங்காய் தோன்றுகிற விஷயங்கள், சில பிரச்சனைகள், சில போராட்டங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு விரோதமாய் வரும்போது அது ஜெயிக்க கர்த்தர் நமக்கு பலனை தந்திருக்கிறார். அதுக்கு அடுத்தாப்புல அவர் சொல்கிறார், வேத வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதினாலும். தேவனாகிய கர்த்தர் ஒரு புதிய ஆண்டை கொடுத்திருக்கிறார். இந்த ஆண்டுல நம்ம அதிகமாக வேதத்தை வாசிக்க வேண்டும், மனப்பாடம் செய்ய வேண்டும்.
அந்த வசனம் நிலைத்திருந்தால்தான் நாம் பாவம் செய்ய முடியாது. இன்னைக்கு அநேகர் பாருங்க, பாவத்தை மீண்டும் மீண்டும் செய்து காரணம் என்ன தெரியுமா? வேத வசனத்தின் உடைய நிலைப்பாடு, வேத வசனம் அவங்க உள்ளத்தில் நிலைத்திருக்கவில்லை. வேத வசனம் இல்லாதனாலதான் சில நேரத்துல பின்மாற்றம், தேவ மக்களுக்கு விரோதமான தூஷண வார்த்தைகள் இதெல்லாம் அவங்க செய்யறாங்க. எனவே இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்க உள்ளத்துல வேத வசனம் நிலைத்திருக்க வேண்டும். எனவே நாம் தினசரி வேத வாசிப்போம், வேத வசனத்தை விசுவாசிப்போம், வேத வசனத்தின்படி நம்ம வாழ்க்கை அமையும் என்று சொன்னால் நிச்சயம் கர்த்தர் நம்மை பயன்படுத்துவார். தேவ சித்தம் செய்கிறவர்களாய் கர்த்தர் மாற்றுவார். 1 யோவான் 2ஆம் அதிகாரத்துல 17ஆம் வசனத்தை சொல்லப்பட்டிருக்குது, உலகமும் அது இச்சையும் ஒளிந்து போம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பார். உங்க வாழ்க்கையில என்றென்றைக்கும் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் வேத வசனத்தின்படி நீங்க செய்கிறவர்களா இருக்க வேண்டும். வேத வசனம் தான் நம்மை நியாயம் தீர்க்க போகிறது. எனவே நம்முடைய வாழ்க்கையை இன்றைக்கு அர்ப்பணிப்போம், அர்ப்பணம் செய்வோம். பெற்றோர் பார்த்து கொண்டு இருப்பீங்கன்னா உங்க பிள்ளைங்களை வேத வசனத்துல பழக்குங்க. எங்க பிள்ளைங்க அது படிக்கணும், இது படிக்கணும், நல்ல கை நிறைய சம்பளம் வாங்கணும், நல்ல திருமணமாகி போகணும் நினைக்கிறது சரிதான். அதை விட கோடி மடங்கு வேத வசனம் உங்க பிள்ளைகள் உள்ளத்தில் நிலைத்திருக்கும் என்று சொன்னால் எந்த இடத்துக்கு சென்றாலும் சரி, அங்க தேவனை பிரதிபலித்து அவரை மகிமைப்படுத்தி அவருக்கு சாட்சியா இருந்து வாழ முடியும். எனவே உங்க வாலிப பிள்ளைகளை அப்படி நீங்கள் உருவாக்குங்கள். இந்த ஆண்டுல கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அற்புதமான இந்த வேலைக்கு ஜெபிக்கிறேன். எங்களோடு பேசின வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் இந்த உலகத்தினால் வருகிற எல்லா பொல்லாங்கிலும் ஜெயிப்பதற்கு இந்த நாளிலே எங்களுக்கு ஒரு பலத்தை தருவீராக என்று ஜெபிக்கிறேன். தொடர்ந்து பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. அவர்களை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பீராக, ஆத்துமாவை பாதுகாப்பீராக என்று ஜெபிக்கிறேன். நாளை தினம் ஆராதனைக்கு எல்லா பரிசுத்தவான்களையும் நல்ல சுகத்தோடு பலத்தோடு தேவ வார்த்தையில் நிரப்பி ஒவ்வொரு சபைகளுக்கும் கர்த்தர் பயன்படுத்துவீராக ஜெபிக்கிறேன். தேவ நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிங்க நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருக்கு சித்தமானால் மீண்டும் நாளை ஆராதனை செய்தி வழியை சந்திக்கிறேன். அதுவரை தேவ கிருபை தாங்குவதாக. மாரநாதா, இயேசு வருகிறார். ஆயத்தமாகவும் அணுக ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.